கிரைடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஜடேஜாவுடைய இடத்த சிஎஸ்கேல ரிப்ளேஸ் பண்ண போறது யாரு? இந்த பிளேயர் தானா? ஒரு தடவையாவது இந்த பிளேயருக்கு சான்ஸ் கொடுங்கப்பானுங்கிற மாதிரி பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒருத்தான பிளேயர் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஜடேஜாவை யாரும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவீங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். ஜடேஜா நம்பர் ஒன்னுங்க. அவருடைய இடத்தையோ பிளேஸையோ யாருனாலுமே ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஜட்டுவை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு தனித்துவமான பிளேயர்ஸுக்குமே அதுதான். தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லா லெஜண்டுக்குமே அப்படித்தான். ஜடேஜா சிஎஸ்கேல இருந்தாரு, இவ்வளவு நாள் உழைச்சு கொட்டிட்டாரு. இப்பதான் சிஎஸ்கேல இல்லையா, என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் அவருடைய பொசிஷனுக்கு அவர் 100% ஃபில் பண்ணாட்டியுமே அவர் மாதிரியான ஒரு பிளேயர் அந்த இடத்துல இருந்தா ஓரளவுக்கு சிஎஸ்கேக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா பிளேயிங் லெவன்லயே ஒரு பிளேயர் இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிளேயிங் லெவன்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே பார்க்க போறோம். இந்த பிளேயர் எங்க ஃபிட் ஆவாரு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். நம்பர் 1 ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். ஐ மீன் அந்த ஓப்பனிங் பேக்ஸ் 1 and 2 சொல்றேன். நம்பர் 3ல வந்துட்டு சஞ்சு சாம்சன், நம்பர் 4ல டெவால் டேவிஸ், நம்பர் 5ல உர்வில் பட்டேல், நம்பர் 6 சிவம் துபே, நம்பர் 7 எம்எஸ் தோனி. இந்த நம்பர் 8 இந்த பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம். அதை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணாம விடலாம். நம்பர் 9ல வந்துட்டு நேதன் எல்லிஸ், நம்பர் 10 அன்சுல் கம்போஜ், நம்பர் 11 கலீல் அகமது. இதுதான் உங்களுடைய பிளேயிங் லெவன். இப்போ பிளேயிங் லெவன்ல எல்லாமே கரெக்டா இருக்கான்னு கேட்டா பேட்டிங் யூனிட் ஓகே பரவாயில்லப்பா, ஜம்முன் இருக்கு, சூப்பரா இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா பவுலிங் யூனிட் எடுத்து பாருங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 பேர் தான் இருக்காங்க. நேதன் எல்லிஸ், கலீல் அகமது, அது மட்டும் இல்லாம அன்சுல் கம்போஜ். யாராவது அடி வாங்கினாங்கன்னா ரிப்ளேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஓவரோ 2 ஓவரோ சிவம் துபே கிட்ட தான் கொடுத்தாகணும். வேற வழியே இல்லை, மேல யாருமே போட மாட்டாங்க. இதுவே மும்பை எடுத்து பாருங்க, தீபக் சகர், சார்துல் தாக்கூர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, ஹார்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது கம்மியாது. சரி ஓகே, ஃபாஸ்ட் பவுலிங் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 12 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் போட்டுட்டு ஏதாவது அடி வாங்கினா கூட நடுவில் சிவம் துபேக்கு ஒரு ஓவரோ 2 ஓவரோ கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஸ்பின் யூனிட்டை பாருங்க, 100 அகமது மட்டும்தான் இருக்காரு. இப்போ இந்த 9-8 அப்படிங்கிற பொசிஷன் 9லயோ 8லயோ இப்போ நம்ம கேப் ஃபில் பண்ணாம விட்டோம் இல்லையா, இந்த பொசிஷன்ல 100 அகமதை நீங்க வச்சுட்டீங்கன்னா இன்னொரு ஸ்பின்னர் யாரை கொண்டு வருவீங்க, யாரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு. சேம் இதே மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாடை பாருங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி மிச்சல் சாண்டனர்னு ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. அவர் போக பார்ட் டைம் ஸ்பின் போடக்கூடிய ஆர்கள் ரியான் ரிக்கில்டன் கூட போடுவாருங்க. அது போக திலக் வர்மா இருக்காரு, அவரு நம்ம போட்டு பார்த்திருக்கோம். இந்த மாதிரி அவங்க பேக்கப்புக்கு பார்ட் டைம் போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே உடைய நம்பர் 7 வரைக்கும் எடுத்து பாருங்க, யாருமே பார்ட் டைம்ல ஸ்பின் போட மாட்டாங்க. ஒரு காலத்துல வச்சிருந்தாருங்க தோனி, சுரேஷ் ரெய்னான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வருவாரு, 4 ஓவர் போடுவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலரு அஸ்வின், ஜகாட்டே அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கும்போதே நடுவில் ரொட்டேட் பண்றதுக்கு ரெய்னாவை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். இந்தியன் டீம்லயும் யுவராஜ் சிங் மாதிரியான ஒரு ஆட்களை வச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற சிஎஸ்கேல உர்வில் பட்டேலோ துபேவோ இல்ல மேல இருக்கக்கூடிய யாருமே ஸ்பின் போட மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இன்ஃபேக்ட் ருத்ராஜ் கூட ரஞ்சி டிராபி அந்த மாதிரியான இடத்துல போட்டிருந்தாரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லாம். ஆனா இங்கெல்லாம் போட மாட்டாருங்க, அதான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு 100 மட்டும்தான் பர்ஃபெக்ட் ஸ்பின். இப்போ ஃபில் பண்ண வேண்டிய இடம் அப்படிங்கிறது அந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான். ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு அவங்க போகணுங்கிற அவசியமே கிடையாது. பிளேயிங் லெவன்ல ஸ்பின்னும் போடணும், பேட்டிங்கும் ஆடணும். ஹூ கேன் ஸ்பின் அண்ட் பேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டரை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஷன்ல நிறைய பேர் இருக்காங்க, மேக்ஸ்வெல், லியாம் லிவிங்ஸ்டன், சிக்கந்தர் ராஜா, முகமது நபி, மொயின் லீ, நிறைய பேர் இருக்காங்க. அகீல் ஹுசேனை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்பர் 1 விஷயம். கிட்டத்தட்ட ஜடேஜா மாதிரியான ஒரு பிளேயர் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜடேஜா அவருடைய ஐடல். ஒரு ட்வீட் கூட போட்டிருக்காரு, ஜடேஜா மாதிரி நான் ஒரு நாள்ல வருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்ல ஃபீல்டருங்க, சூப்பரான ஒரு பவுலர், நல்லா திருப்புறாரு பால, ஹிட்டிங்கும் பயங்கரமா ஆடுறாரு. ஸோ இதுக்கு மேல என்ன வேணும்? கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டிங் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வருவாரு. பட் இது போக ஆல்ரெடி அவங்களுடைய ஸ்குவாட்லயே ஒருத்தர் இருக்காரு, செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. யாரு அப்படின்னா ஸ்ரேயாஸ் கோபால். இந்த தடவை அவர் ரிலீஸ் பண்ணாததுக்கு காரணமே அதுதான். போன தடவை ஒரு சூப்பர் ஸ்பின்னர், நிறைய பேர் வந்துட்டு கத்தி கத்தி சொன்னாங்க, அஸ்வின் அவர்கள் எப்படி ஆட போறது இல்லையே, டிராப் பண்ணிடுங்க, ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவர் சூப்பரா பேட்டிங்கும் ஆடுறாரு, ப்ளீஸ் சான்ஸ் கொடுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் கேட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே சைட்ல இருந்து. ராஜஸ்தான்ல ஆல்ரெடி நல்லா பண்ணியிருக்காருங்க. இப்போ டொமஸ்டிக் கரியர் பாருங்க, 2 இன்னிங்ஸ் சேர்ந்து 10 விக்கெட் எடுத்திருந்தாரு, 110 ரன் கொடுத்து 10 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு 50 ஒரு 60 கூட அடிச்சிருந்தாரு. பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாரு, பவுலிங்லயும் பண்றாரு. அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு சான்ஸை கொடுங்கப்பானுங்கிற மாதிரி தாங்க சொல்லி ஆகணும். ஸோ இப்போ நீங்க ஃபாரின் ஆப்ஷன் போகாம இந்தியன் ஆப்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு உர்வில் பட்டேல கூட நீங்க இம்பாக்ட் பிளேயரா உட்கார வச்சுட்டு இவரை நீங்க பிளேயிங் லெவன்ல ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உர்வில் பட்டேல் சப்போஸ் உங்களுக்கு பேட்டிங்ல ஏதாவது ட்ரபிள் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து உர்வில் பட்டேல் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்ல பேட்டிங் யூனிட் டாப் 4 டாப் 5 சூப்பர் ஆடிட்டாங்க, நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தான் தேவை அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஸ்ரேயாஸ் கோபால் டீம்ல இருக்கிறது தான் சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாகவும் ஆடுவார், பவுலிங் நல்லாவும் போடுவாருங்க. நூர் அண்ட் ஸ்ரேயஸ் கோபால் ஓரளவுக்கு டீசெண்டான காம்பினேஷன் தான். இந்த 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்பின்னே போதுமானதுன்னு நான்
சொல்லுவேன். ஸோ இது போக ஏதாவது ட்ரபிள் இருந்தா கூட இன்னொரு ஃபாரின் ஆப்ஷன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட அகில் ஹுசேனை கூட உள்ள கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ இப்போதைக்கு இவருடைய கெரியர் நல்லா இருக்கு. அதனால தான் அவங்க ரீடைன் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஸ்ரேயஸ் கோபாலுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஜட்டுவோட இடத்த ரிப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. பட் ப்ளீஸ் இவரு கிட்டத்தட்ட குவாலிட்டியான ஒரு பிளேயரு. ஒரு டேலண்டா வேஸ்ட் பண்ண வேண்டாம். சாய் கிஷோர் மாதிரியான ஒரு பிளேயர் வந்துட்டு நம்ம டீம்ல தான் இருந்தாரு. அவரும் பேட்டிங் டீசெண்டா ஆடுவாரு. நான் டிஎன்பி எல்லாம் தெரிவிட்டு பார்த்துருக்கோம். பவுலிங் எப்படி போடுவாரு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவரை பெஞ்ச் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவரே வந்துட்டு நம்ம இழந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு பிளேயரை இழக்க வேணாம். இவருடைய பொட்டன்சியல் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸுடைய மைண்ட் வாய்ஸும் கூட. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, பர்ஃபெக்ட் பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவோட மீட் பண்றேன். See you soon guys.